Hey friends, welcome back. நம்மள நிறைய பேருக்கு நமக்கு இந்த 1 crore மேக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமா இருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ட்ரீமாவே இருக்கும். சோ நம்ம 1 crore மேக் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கான ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிரலாம். நம்ம ஹோம் வாங்கிரலாம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்கிரலாம். அடுத்து மிச்ச அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு நம்ம வாட்ட ரன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்கும். ஸோ இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணும் போதே எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்னோட நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான 1 crore அப்படின்றது நம்ம வேகமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பிகினராக ஒரு இன்வெஸ்டராக உள்ள வரவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மூலயமா தான் நம்மளால் இந்த ஒரு 1 crore அப்படின்றது நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வேறு ஒரு எது மூலயமாவும் நம்மளால் அந்த 1 crore அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியாது. நான் பிஸ்னஸ் வைஸ் சொல்லலை, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக தான் நம்மளால் 1 crore அச்சீவ் பண்ண முடியும். ஏன் நார்மல் ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணி அந்தளவு அவங்களால இன்புட்டை போட்டு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே. பட் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கான ஒரு இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 crore அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், டெப்த் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிஸ்கே இல்லாமலாம் எந்த ஒரு இது இருக்காது. பட் அப்படி எந்த ஒரு இது நடந்ததில்லை. நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் ஏறும் இறங்கும், அதே மாதிரி லாங் டேர்மில் ஏற தான் போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசிப்ளின் இருந்தால் தான் நம்மளால் அந்த 1 crore அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஆட்டோபே அப்படின்ற ஒரு எஸ்ஐபி மூலயமாவோ இல்லை லம்சம் மூலயமாவோ நம்மளுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எவ்ரி மந்த் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டாக அதாவே எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம சேனல்லே நிறையா வீடியோ இருக்குது, எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்ரி மந்த்து நம்ம ஒரு 15,000 இப்போ நம்ம ஒரு 50,000 மந்த்லி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து இல்லை ஒரு 15,000 இல்லை 40,000 ஏர்ன் பண்ணால் கூட நம்ம 15,000 எடுத்தால் கூட மிச்சம் இருக்கக்கூடிய 25,000 வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஒரு 15,000 எவ்ரி மந்த்து 15% ரிட்டர்ன்ஸோட ஒரு 15 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 1 crore அப்படின்றது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா அச்சீவ் பண்ணலாம். பட் இதை விட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு அந்த அளவுலாம் என்னால் மந்த்லி பண்ண முடியாது, என்னால் ஒரு 10,000 அந்த மாதிரி பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா 10,000 அதே 50% ரிட்டர்ன்ஸோட ஒரு 22 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், சரி 22 கிடையாது 18 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 1 crore அப்படின்றது நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 1 crore மேலேயே என்ன பண்ணிடலான்னா நீங்கள் வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருப்பீங்க. அடுத்து இல்லை என்னால் 10,000 கூட என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க் ப்ரொஃபஷனல் இருந்தால் 5,000 அப்படின்றத அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், எடுத்து சேவ் பண்ண முடியும். ஒர்க்கில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5% இது 5,000 50% ரிட்டர்ன்ஸோட ஒரு 22 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து நீங்கள் 1 crore மேலேயே என்ன பண்ணிடுவீங்கன்னா எடுத்துருவீங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நெக்ஸ்ட் அந்த 1 crore வந்து அடுத்து என்ன போகும். அப்படியே நீங்கள் விட்டுட்டா கூட அந்த 1 crore வந்து ஈஸியாக இன்னும் 4 இயர்ஸில் 1 crore ஆயிரும். அந்தளவு என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு காம்பவுண்டிங்கிறத பற்றி நீங்கள் நிறையாவது படிச்சிருப்பீங்க. அதை பற்றி தெரியலனா கூட வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த இதை பற்றி நம்ம வீடியோ வந்து பண்ணலாம். ஸோ இந்த இது எல்லாமே என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது. இதை விட நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1,000 கூட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒர்க்குக்கு போன பின்னாடி கூட என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக மணி ஆட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டே கூட போகலாம். ஸோ
இந்த ஒரு இது மூலயமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய 1 crore அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். பட் இது எல்லாத்தையுமே காமனாக இருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி 15 வருஷம் 15,000 10,000 இதெல்லாம் போடுங்கன்னு. பட் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது வந்து மணி தான். ஏன்னா மணி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்கம்மை இது பூஸ்ட் பண்ணணும். நிறையா ஸ்கில் அடிஷ்னலாக கற்றுக்கிட்டு உங்கள் ஒர்க்கிங்லேயே நிறையா இது பண்ணணும். இல்லை அதர் இன்கம் அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா வேறு இன்கம் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அப்படி ஜென்ரேட் பண்ணால் தான் இந்த ஒரு இது வந்து டிசிப்ளினாக பண்ண முடியுமே தவிர நம்ம நினச்சிட்டே இருந்து எதுவுமே பண்ணாமல் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸில் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி மணி மேக் பண்ணுங்கள். ஏன்னா மணி இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். ஏன்னா எல்லாருமே சொல்லிடலாம் இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ இயர்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜோட ரிட்டர்ன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அமௌண்ட் வரும்னு கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முக்கியமான சோர்ஸ் வந்து மணி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் உங்கள் மணியை என்ன பண்ணுங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதாவது உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு நார்மல் பீப்புளால் அவங்க பிஸ்னஸில் இருந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாதவங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய நெட்வொர்க்கை கூட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா ரிட்டர்ன் வரதில் மூலயமா தான் நம்மளால் மணி வந்து எடுக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இயர் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்லிட்டு. பட் இதை விடலாம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரக்கூடியது நிறையா இருக்குது. அதாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அதுலலாம் ரிஸ்க் வந்து ரொம்பவும் அதிகம். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் 1 இயர்லேயே 100% மேலே ரிட்டர்ன் தரலாம். அந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. பட் சேஃப் அண்ட் சைடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். அது மாதிரி கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு நிறையா மெத்தட் எல்லாமே அதிலே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது பற்றின நிறையா வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் உங்களுடைய இன்கம் சோர்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், சரி டெவலப் பண்ணுங்கள், இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண பாருங்கள். அது மூலயமா தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நம்மளுடைய மணியை வந்து கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.